அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடி பூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வெயிலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட சாயம் போக வானவில் ஆனந்தம், வாழ்வில் ஓர் ஆனந்தம், வாழ்வில் பேரானந்தம். பெண்ணே நரையெழுதும் சுயசரிதம், அதில் அன்பே ஆனந்தம் ஆனந்தம். பச்சை கிளிகள் தோளோடு, பாட்டுக்குயிலோ மடியோடு, பூலோகம் ஆனந்தத்தின் எல்லை, இந்த பூமிக்கு கண்ணீர் சொந்தம். சரி, வணக்கம். வணக்கம். சரி, என்ன நடக்குது? மகள் வந்து நிக்கிறா. எனக்கு இது சர்ப்ரைஸா இருக்குது. பிறந்த நாள் செய்யறா. சரி, ஓகே. எத்தனையாவது பர்த்டே? 56வது பர்த்டே. சரி, 56வது பிறந்த நாளுக்கு மகள் வந்து, மகள் எப்ப வந்தவ? நேற்று வந்தவ. அப்ப பிறந்த நாளுக்காக தான் நாள் வந்திருக்கு. சரி, ஓகே. சொல்லி போட்டு வந்தவோ சொல்லாம வந்தவோ? ஓகே, நான் சில நேரம் பிறந்த நாளுக்காக சர்ப்ரைஸா வந்து இறங்கி நிக்கிறாவோ தெரியாதுண்டு. சரி சரி, அப்ப இன்றைக்கு உங்களுக்கு கொஞ்சம் பரிசுகள் எல்லாம் கொடுக்க சொல்லி யாரோ அனுப்பி இருக்கணும். யார் அனுப்புறது? மகளவை தான் அனுப்புறது. பிறகு என்ன? சரி, நாங்க வரைக்குள்ளே ஒவ்வொரு காலம் எங்களுக்கு தெரியும். நிறைய பூக்கண்டு எல்லாம் இங்க நிக்கிறது. நான் வரைக்குள்ள அதுல ஆசைப்படுறேன். நான் பார்த்தேன் அந்த ரோசாக்கள் எல்லாம் பூத்து நிக்கல பார்த்து ஆசைப்படுறேன். நான் அதே மாதிரி உங்களுக்கு அந்த விஷயம் பிடிக்கும்ன்றதால யாரோ ஒருத்தங்கள் உங்களுக்காக ஒரு ரோஜா தோட்டத்தையே அனுப்பி வச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்துருவோமா அதை? சரி சரி, அழகா உங்களுக்காக பாருங்க, ஒவ்வொரு கலர்ஸ்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. இனி பாதுகாக்கிறதுலாம் விஷயமே இருக்குதுன்னு என்ன? என்ன எந்த மகளுக்கு? மூத்தவாக்கு ரோசா பூ விருப்பம். தனக்கு விருப்பம்னு சொல்றதால எல்லாரும் பொதுவா, நீங்க அவ சொல்றீங்க, எல்லாரும் பொதுவா ரோஸ் பொக்கே தான் கொடுப்பாங்க. பிறந்த நாளுக்கு என்ன ஃபங்க்ஷனுக்குண்டாலும் பொக்கே கொண்டே கொடுங்கன்னு சொல்லி ரோஸ் பொக்கே தான் கொடுப்பாங்க. ஆனா உங்களுக்கு வித்தியாசமா அந்த உயிருள்ள ரோஜா செடியிலேயே அனுப்பி வச்சிருக்கணுமேன்னு தெரியுமா? இந்த ரோஸ் பொக்கையை கொடுத்தா அது இப்ப நாங்க கொண்டு வந்து தர மட்டும்தான் இருக்கும். பிறகு வாடினா தூக்கி எறிஞ்சிருவோம். அதிலும் பார்க்க உங்களுக்கு அழகா இந்த உயிருள்ள பூக்களை இந்த பிறந்த நாள்ல ஞாபகார்த்தமா நாட்டட்டாமன்னு சொல்லி அனுப்பி இருக்கிறோம். யார் அது? சரி, மகள் வரைக்குள்ள என்ன கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்தவ பிறந்த நாளுக்கு? கணக்க கொண்டு வந்தவ. பிறந்த நாளுக்கு அவ கிஃப்ட் எல்லாம் கொடுத்துட்டா. நாங்கள் கண்டுட்டோம். என்ன கண்ட நீங்கள்? ஏதோ ஒளிச்சு கொண்டு வந்து வச்சிருக்கிறாவோ? சரி, அவ கண்டாச்சு, ஏதோ ஒரு கிஃப்ட் இருக்குது. அப்ப மகளிட்ட இருந்து நாங்களும் கொஞ்சம் கிஃப்ட் கொண்டு வந்திருக்கிறோம். இன்னொரு கிஃப்ட் இருக்கு, இங்க பாருங்க. உங்களுக்காக நீங்க குடிக்கிற மாவகைகள் எல்லாம், கணக்க மாவகைகள் எல்லாம் வச்சு உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளுக்கு சர்ப்ரைஸ் கிஃப்டா கொடுக்கட்டாமன்னு அனுப்பி வச்சிருக்காங்க. யாரப்பா இது? மகளவே. எந்த மகளவே? ரெண்டா? அமெரிக்காவில இவதான் வந்துட்டாவே. இங்க அங்கெல்லாம் ஓட செஞ்சு விட வந்து எனக்கே ஷொக்கா இருக்கு அவ வந்து நிக்கிறது இன்னைக்கு பாக்க. எனக்கு கடைக்கு போறோம்மா கடைக்கு போறோம்மாண்டவா பூச்சித்துறைங்களோட ஏன்னமா நான் போய் தான் இதுதான் கேட்கலாம் நீ கொண்டு போறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தவ. சரி, ஒருவேளை அவ அந்த பிளான்ல இருந்தாவோ சரியா? உண்மையிலேயே நாங்க ஒண்ணு கொண்டு கேக் கொண்டு வச்சிருப்போம். எங்க இதுக்கு மேல எங்க வச்சிருக்க போறோம்? காருக்குள்ள இருக்கும். இது என்னடா இது? அந்த என்னன்னு சொல்றது? நீங்களா ஏதோ ஊகத்துல நல்ல விஷயங்கள் எல்லாம் கதை வருது. ஆனா இன்னைக்கு நாங்கள் கேக் கொண்டு வரையில. வெரி சாரி. நான் நினைக்கிறேன் தாங்கள் உங்களுக்கு இவை வேண்டதுக்கு பிளான் பண்ணி இருக்கணுமோ தெரியல. இன்னைக்கு எனக்கு உங்களுக்கு கிஃப்ட் பண்ண சொல்லி இந்த கிஃப்ட்கள் கொடுத்துருக்குறாங்க. யார் அதை கொடுத்துருக்குறேன்? சரி, மகளை 2 பேர். என்ன பேர்? எனக்கு இருக்கிற பேரை நாங்கள் சஜு சஞ்சு. சஜு சஞ்சு 2 பேரும் அனுப்பி. 2 பேரும் இந்த முறை அனுப்பல. நீங்க இன்னைக்கு ஃபெயில். பாஸ் இல்ல, ஃபெயில். நீங்க
2 பேருமே அனுப்பல. எனக்கும் சகோதரங்கள் இருக்கிறாங்க நான் 6 பேர். ஒருவேளை இந்த முறை கூட பிறந்த நாளுக்கு யாராவது நாங்க நெடுக வந்து ஒரே உங்களோட வீட்டு குடும்ப வீடியோவை போட்டு சரி நாங்களும் இந்த முறை செய்வோம்டான்னு யாராவது செஞ்சுட்டாங்கன்னா இதெல்லாம் செய்திருப்பேன். அப்படி இல்லையா இந்த சகோதரங்கள் செய்திருப்பேன். சரி அக்காட்ட கேட்டு பாக்கவா எவ்வளவு டிக்கெட் எல்லாம் போட்டு செலவழிச்சு உங்களோட பிறந்த நாளுக்கு தானே ஒரு கிஃப்ட் மாதிரி அங்க இருந்தும் உங்கள்ட்ட ஆர்டர் பண்ணிட்டு என்று எனக்கு தெரியாத மாதிரி இங்க வந்து நான் இந்த கடைக்கு போறேன். ஒருவேளை மற்ற மகள் அனுப்பிடுங்க. 2 பேரும் சேர்ந்துதான் தனித்தனியா செய்ய மாட்டோம். ஒருவேளை இவ வாராதானே அங்க 2 பேரும் கரைச்சிருப்பேன். 2 பேரும் அங்க வெளிநாட்டுல இருக்க 2 பேரும் கரைச்சி நீங்க கேட்டு பாருங்க. நீங்க கேளுங்க, நேர கேளுங்க. நீங்க செஞ்ச நீங்களும் அது வெளிக்கிட்டு இருக்கு. சரி அப்படி வாரீங்க நீங்க. சரி பாருங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிஃப்ட் இருக்குது. சரி இதுல வந்து உங்களுக்கு கொடுக்க சொல்லி கொஞ்சம் ஷார்ட் ஈட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. சரி அதுல பட்டிஸ் இருக்குது, ரோல்ஸ் இருக்குது, வடை இருக்குது. இவ்வளவு தான் நான் கொண்டு வந்த கிஃப்ட். நீங்க கேக்க கொண்டு போங்க. கேக்க கொண்டு போங்க. இது என்ன கரெக்டா இது நாங்க தர போறோம். அப்படியா? என்ன கற்பனை வளம் கூடிட்டுதீங்க. சரி உங்களுக்காக இன்றைக்கு ஒரே ஒரு சர்ப்ரைஸ் ஒண்ணுதான். இன்னொன்று பாக்கி இருக்குது மிச்சம். உங்களுக்காக ஒரு பாட்டு ஒன்று படிக்க வேணும். நாங்க படிக்க சொல்லி இருக்கிறாங்க. படிக்க சொல்லி யாருக்கு பாட்டு விருப்பம்? உங்களுக்கு? எனக்கு எனக்கே தெரியுதா சரி அப்ப ஒரு படிக்கும் பாட்டோட பிறந்தாக்கள் தானே நாங்க. என்ன சரி இப்ப நீங்க நான் இதுல கணக்க சொல்ல வேணாம். உங்களை கண்ணு எல்லாம் மூடுங்க. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஒன்று வருதுன்றெல்லாம் சொல்லுவோம்ன்றெல்லாம் யோசிச்சுட்டு வந்தேன். எல்லாத்தையும் நீங்க அந்த என்னன்னு சொல்றீங்க கேமரா வச்சு பார்த்த மாதிரி கணக்க விஷயம் சரியா சொல்ற மாதிரி இருக்குது. இன்னும் கிஃப்ட் இருக்குது. எடுத்துட்டு வரவா? சரி எடுத்துக்கொண்டு வாங்க. ஆனா உங்களுக்கு கொஞ்சம் நெஞ்சம் இல்லையப்பா, நிறைய கிஃப்ட் இருக்கு. நல்லவன சரி பாப்பா. சரி இந்த கண்ணை மூடிட்டு நிக்கிறது யாரு? கண்ணை பத்திட்டு நிக்கிறது நிஷுக்குட்டி என்றது பேத்தி. மூத்த பேத்தியோ? மூத்த பேத்தி. சரி யாரு வாரது உங்கள்ட்ட தேடி? யாராவது வருவாங்களா இன்றைக்கு உங்களை தேடி? ஒருவேளை வந்தா அம்மாம்மா கண்ணை பாக்குற. அம்மாம்மா பாவம் இருக்கி ஒரு ஆள் பத்த இல்ல கண்ணை மெல்லமா பத்துறா கண்ணை. சரி என்ன வந்திருக்குது? கேக்கு. அம்மாண்டு போட்டு வந்திருக்கு. எதிர்பார்த்து நீங்களா இப்படி எல்லாம் அம்மாண்டு போட்டு கேக் வருமாண்டு? ஒரு சின்ன கேக் கொண்டு வருவேன். சரி வர வெயிட் பண்ணுவோமா? சரி யாரு உங்களுக்கு இந்த சாரி இப்ப எடுத்து தந்தது? மகள். சரி நான் நினைக்கிறேன் அந்த கலருக்கு கிட்டத்தட்ட மச்சிங்க உங்களுக்கு அம்மாண்டு சொல்லி போட்டு கேக்கே அம்மாண்டு எழுதி வந்திருக்கு. சரி இது யார் அனுப்பின கேக்? 2 பேரும் சேர்ந்து செஞ்சிருக்கீங்க. சரி அது என்ன நாங்க வரைக்கல எங்களுக்கு பின்னால தலையில கேமரா போட்டின மாதிரி காருக்குள்ள கேக் வச்சிருப்பீங்க. செய்திருப்பீங்க. அப்ப ஒருவேளை இன்றைக்கு மகளாக்கள் ஒன்றுமே செய்யாம இருந்திருந்தா என்ன செஞ்சிருப்பீங்க? சின்ன சண்டையோடு வந்திருக்கு. வேணே அப்பாவுக்கு செஞ்சனியல், தங்கச்சிக்கு செஞ்சனியல், எனக்கு ஒண்ணுமே செய்யல. அது வீட்டுல வளமையா நடக்கிற விஷயம். வேணே அப்படி சொல்ல மாட்டீங்க. சரி இன்னைக்கு உங்களுக்கு ஆசையா யாரோ அழகா கேக் எல்லாம் அனுப்பியிருக்கணும். மற்றது உங்களுக்காக வெஜ் நூடுல்ஸும் அனுப்பியிருக்கிறோம் சாப்பாட்டுக்கு, நைட் சாப்பாட்டுக்கு. இன்னொரு விஷயம்தான் நான் பாக்கி இருக்குன்னு சொன்னேன். நான் அழகா உங்களுக்காக ஒரு பாட்டு ஒன்று படிக்கிறதுக்காக ஒரு ஆள் ரெடியாகி பாக்ஸை கொண்டு வரார். சரி இங்க இருந்த ஒரு ஆள் படிக்க போகுதுன்னு நினைக்கிறேன். அப்படி சரி யாரு இப்ப இந்த பரிசு அனுப்பி இருப்பாங்க? இந்த பிள்ளைய நீங்க சொல்லவே இல்லையே பாவம். நெடு அக்காக்கள் தான் செய்யறவே இந்த முறை நான் செய்வோம். இந்த பிள்ளை செஞ்சிருந்தா கேளுங்க, நீங்க கேளுங்க.
நான் கூடவே ஒரு ஜீவன் சுத்தி கொண்டிருக்கிறேன் உங்களோட 2 பேரோடையும். ஏற்கனவே தெரியுமா இல்லை சொல்ல இல்லை. சரி, நாங்கள் இதுக்கு மேலே என்னென்னு சொல்கிறது, ஒன்றுமே சொல்லாமல் விட தேவையில்லைன்னு. சரி, இப்போ நீங்களே சொல்லுங்கள், அந்த கேமரா வச்சு கேக் காருக்குள்ள கிடக்கண்டெல்லாம் சொன்ன மாதிரி இது யார் அனுப்பினேன்னு? அதானே என்ன கொண்டுறது தானே வேணும், ஒழிச்சு வச்சுட்டு வந்து என்ன செய்கிறது அது. சரி, கேக் ஆர்டர் பண்ணிடு வேணும். இப்போ வடிவா சொல்லுங்க, இந்த பரிசு ஒரு ஆள் தான் அனுப்பியிருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி 2 3 எல்லாம் இல்லை, 2 பேரும் சேர்ந்து 2 மகளும் அவாவும் 2வது எல்லாத்தையும் சரியா சொன்னீங்க. இதுல பிள்ளை விட்டுட்டீங்களே. நான் அடிச்சுட்டு இருக்கேன் 2 பேரும் தான். 2 பேரும் தான் என்னன்னு சொல்றதாக்கா? இப்ப நான் நீங்க வாங்க வாங்க, இப்ப நான் என்னன்னு சொல்றது அதான் கேள்வி. 2 பேரும் வந்து அம்மா விட அப்படியா நிக்கிறா. ஒரு ஆள் என்ன சொல்லுவோமா, 2 பேர் சொல்லுவோமா, 3 பேர் சொல்லுவோமா? 3 பேரும் சேர்ந்து கலப்பினோம். அது 2 பேரும் தான். நாங்க 2 பேரும் ஆர்டர் பண்ணி காசுகள் அனுப்பி செய்கிறோம். 2 பேரும் தான். சரி வாங்க, நீங்க உள்ள வாங்க. சரி, இந்த பரிசு உங்களுக்காக அனுப்பினது வந்து நீங்க 2 பேர் 3 பேர் அடம் பிடிச்சாலும் இந்த முறை தான் நேரம் வந்து நின்று அம்மாவுக்கு பிறந்த நாள் செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு உங்களுடைய மகள் சஜு ஆசையா இந்த கேக் எல்லாமே அவ தான் செஞ்சிருக்கேன். அப்படி சொல்லுவேன் வேற அம்மாவுக்கு, அப்படி சொல்லுவேன் வேற அவரோட ஆசையை நிறைவேற்றுவேன் வேற. உண்மையிலேயே என்னோட கதைச்சு அம்மாவுக்கு இந்த முறை நான் வந்து நேரம் நிற்கிறபடியா நான் மட்டும் செய்யணும்னு ஆசையா உங்களோட மகள் செஞ்சிருக்கிறா சஜு. உங்களோட ஆசையை நிறைவேற்றுவதற்காக எப்படியும் அவ 2 பேரும் ஒரு டிஸ்கஷன் ஒன்று இருந்திருக்கு. நான் இந்த முறை அம்மாவுக்கு செய்ய போறேன் என்று அவ சொல்லி இருப்பா. அப்படியும் இருந்தாலும் இன்னைக்கு அவ ஆசையா அம்மாவுக்கு பிறந்த நாளுக்காகவே தான் நான் வெளிக்கிட்டு வந்திருக்கேன். உங்களுக்காகவே அப்பாட பர்த்டேயும் செய்ய போறா. சரி, அதுவும் வருது. அப்ப சரி, ஓகே. அதை விட என்ன பிள்ளைகளுக்கு சந்தோஷம் கிடைக்க போகுது. நீங்க 3 பிள்ளைகளையும் அழகா பெத்து வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு நல்ல நிலையில உருவாக்கி வச்சிருக்கிறீங்க. இனி அதை அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்துறது தான் அவையின் கடமை. அதை சரி வர செஞ்சு கொண்டிருக்கிறோம். கொஞ்சம் கூட குறையில்லாம செஞ்சு கொண்டிருக்கிறோம். அதான் எல்லாருக்கும் அப்படி அமையாது. பொம்பளை பிள்ளைல கட்டி கொடுத்தா அப்படியே சரி கதை முடிஞ்சது. ஆனா அவங்க தங்களோட கடமைகளையும் தாங்கள் என்னென்ன செய்யணுமோ அதையும் சரி வர செஞ்சு கொண்டிருக்கிறோம். அப்படி பிள்ளைகளை பெற்றதுக்கு நீங்க கொடுத்து வைக்கணும். உண்மையா இந்த தருணத்துல இவங்க ஆசைப்பட்ட மாதிரி அம்மாக்காக நான் அன்னைக்கு கேட்கல ஒரு பாட்டு படிக்கணும்னு ஆசைப்பட்ட மாதிரி இந்த கேக்கை வெட்டி போட்டு படிப்போமா பாட்டு? கேக்கெல்லாம் வெட்டி போட்டு பேர பிள்ளைகளோட எல்லாம் சேர்ந்து வெட்டுவோமா? சரி, எதிர்பார்த்து நீங்களும் இன்றைக்கு இப்படி ஒரு பிறந்தநாள் செலிப்ரேஷன் நடக்கும் வேண்டு பழமையை விட நல்ல விசேஷமா இருக்குன்னு. சரி, அதே சந்தோஷத்தோட கேக்க வெட்டுவோமா? சரி, இன்றைக்கு மறக்க முடியாத ஒரு நாளா இருக்கும். மகளும் வந்து நின்று செய்யறபடியா பழமையா அவை அங்க இருந்து அனுப்புறது ஆக்கள் இல்லாம நடக்கிறது இன்றைக்கு அவையோட சேர்த்து நடக்கல கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். என்ன வெட்டுவோமா? சரி, மெழுதிரி எடுத்து கொளுத்துங்க. உங்களுக்கு தெரியாத எல்லாமே 1 மாசம் 2 மாசத்துக்கு முதல் சொல்லியாச்சு. அப்ப சேர்ந்து அம்மாவோட Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Amma. Happy birthday to you. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். எல்லாரும் தீட்டி விடுங்க.
பாருங்க மகள் வந்ததை விட பேர பிள்ளைகள் ஓடி வந்திருக்கிறாங்க இன்னைக்கு அம்மம்மாட பிறந்த நாளுக்குன்னு சொல்லி. எல்லா பிறந்த நாளுக்குமே கூட நிக்கிறீங்களா? 11 வருஷத்துக்கு பிறகு தான் வந்துடுறேன். 11 வருஷத்துக்கு பிறகு அம்மாட பிறந்த நாளை ஒட்டி அண்டி வந்திருக்கிறேன். அப்ப நான் நினைக்கிறேன் பிள்ளைகளை இப்ப காண்றீங்க ஃபர்ஸ்ட் டைம். நான் போகணும் நான் 2 தடவை. பிறகு என்ன ஃபிளைட் எடுத்து போய் வந்தாச்சு. சரி அப்பா பாக்கிறேன் கொண்டு வந்திருக்கிறா. சரி இதை விட என்ன சந்தோஷம் என்ன ஆறாதுன்னு சொல்லி. சரி நாங்க இப்ப அம்மாக்காக உங்களோட சஜு மட்டும் இல்லை 3 பிள்ளைகளும் சேர்ந்து பாடினா எப்படி பாடுவாங்களோ அப்படி ஒரு பாட்டோடு படிச்சிருவோம். சரி கேப்பமா? சரி என்னோட மடி சாய்ந்து. சரி சந்தோஷமா? சந்தோஷம். சரி இன்றைக்கு இவ்வளவும் செய்து உங்களுடைய பிறந்த நாளை சிறப்பிக்கணும்ன்றது உங்களோட மகள் சஜுன்ற விருப்பம், நீண்ட நாள் ஆசை. எல்லாருக்கும் செய்ய விரும்புகிறோம். கூட்டியே நிற்பா. அது உண்மையா முன்கூட்டியே என்ன மாதிரி அவ எப்ப சொல்லுங்க பாப்பம் சொன்னவ எனக்கு ஒரு தங்கச்சின்னு பிறந்த நாள் நேரமே அம்மாவோட பிறந்த நாளுக்கு நான் வருவேன், அந்த டைம் இவ்வளவும் அம்மாவுக்கு செய்யணும்னு ஆசையா. எனக்கு தெரிஞ்சு நான் கதைக்கிற கஸ்டமர்ஸ்ல அக்கா என்னோட கதைக்கிறது தான் கூடன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளவு தூரம் அவ்வளவு தூரம் என்னென்ன செய்யணும், எப்படி செய்யணும், அந்த சாரிக்கு மச்சா இதுல இப்படி வையுங்கோ, கேக்கில் இந்த கலர் வையுங்கோ, அந்த கலர் வையுங்கோன்னு ஒவ்வொன்றும் பார்த்து சொல்லி எனக்கு நினைக்கிறேன் தங்கச்சின்னு பிறந்த நாள் டைம்ல இருந்து அம்மாவோட பிறந்த நாளுக்கும் இது வேணும் அது வேணும்னு அப்பவே செலக்ட் பண்ண தொடங்கிட்டேன். அவ்வளவு தூரம் ஆவலோடையும் அம்மாக்கு நான் இவ்வளவு செய்யணும்னு ஆசைப்படுற பிள்ளைகள் உண்மையா பொம்பளை பிள்ளைகள் கிடைக்கிறது வரம் தான் சொல்லணும். 3 பேரும் விருப்பம் அம்மாவோடும் அப்பாவோடும். சரி அந்த அதுதான் இன்றைக்கு நீங்க பலனா இன்றைக்கு பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் எப்படி கிடைக்காது, கண்படக்கூடாது, நல்லா சுத்தி போடுங்க. பிள்ளைகளுக்கும் மகளாக்களுக்கும் சுத்தி போட்டு நீங்க அவைக்கு சுத்தி போட்டு விடுங்க. அந்த அளவுக்கு கண்படாம எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி எங்களோட லவ் சர்ப்ரைஸ் சார்பாக மனசார வாழ்த்துறேன். 56வது பிறந்த நாள் மட்டும் இல்லை 100வது பிறந்த நாளுக்கும் நான் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். நான் அவ்வளவு காலம் இருக்கிறேனோ தெரியல. நீங்க அவ்வளவு நிறைஞ்ச சந்தோஷத்தோட ஆரோக்கியத்தோட கடவுள் உங்களை வழி நடத்தணும் கடவுளை வேண்டி கொண்டு போயிட்டு வர போறோம். சரியா? நாங்க போயிட்டு வர முதல்ல உண்ட கேட்க மறந்துட்டேன். மகளுக்கு என்ன சொல்ல போறீங்க? இவ்வளவு செஞ்சது சந்தோஷம். சந்தோஷமா செய்திருக்கா. நன்றியும். நாங்க போனா அப்புறம் ஏன் இவ்வளத்தை சும்மா செலவழிச்சு பேசுறதோ பேச மாட்டேன். செய்தாச்சு பேசி பிரயோசனம் இல்லை. உண்மையா சந்தோஷமோ? சந்தோஷம். இதை விட என்ன வேணும் தானே? சரி நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி வாழ்த்துறோம். உங்களோட மகள் சார்பாகவும் சஜு சார்பாக மற்ற 2 பிள்ளைகள் மருமக்கள் பேரப்பிள்ளைகள் எல்லா சார்பாகவும் உங்களுக்கு அப்பாட சார்பா ஸ்பெஷலா பிறந்த நாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு போயிட்டு வரோம். சரியா? நீங்களும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்போட இருக்கிறீங்க போல இருக்குது. பாப்பா உங்களுக்கு அந்த கொடுப்பனம் இருக்கோ தெரியல. பாப்பா வரும். சரி வாரம் போயிட்டு நன்றி.